செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Weil das nicht nur ein normaler Gottesdienst ist, weil es auch unsere Weihnachtsfeier ist, machen wir ein weihnachtliches Predigt. என்னோடு கூட 1 சாமுவேல் Wir lesen 1. Samuel 2:30 வாசிங்க. 2:30. நன்றா கவனிங்க. Beachtet. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் இந்த சாமுவேல் புத்தகத்தில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Gott spricht etwas Wichtiges durch das Buch Samuel. அவர் என்ன சொல்றாருன்னா, Was sagt. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Die mich achten, die achte ich. இது ஒரு வாக்குத்தத்தம். Das ist ein Versprechen. காரணம், நீங்க நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கனம் பண்ணப்படணும் என்றால் அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாய் காணப்பட வேண்டும். Wenn jemand auf dieser Erde geachtet werden möchte, der muss Gott achten. இந்த கனம் பண்ணுகிறது அப்படி என்று சொல்லும்போது Was das bedeutet? அது தேவனை மாத்திரம் அல்ல. Das ist nicht nur an Gott. இந்த கனம் பண்ணுதல் என்ற அந்த வார்த்தை பலதரப்பட்ட சூழ்நிலையிலே பலதரப்பட்ட நிலைகளிலே பயன்படுத்தப்படும். Beachten kann man auch verschiedene Punkte, aus verschiedenen Punkten betrachten. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. Man kann seine Eltern Anerkennung achten. ஒரு முதிர்ந்த வயதுள்ளவனை கண்டா நீ கனம் பண்ணு. Man kann ältere Leute achten. இப்படி இந்த கனம் பண்றதுன்றது மனிதர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. Es ist nicht nur an Gott gerichtet, auch an Menschen. ஆனால் மனிதர்களை கனம் பண்ணுவது வேறு, தேவனை கனம் பண்ணுவது வேறு. Aber es ist ein Unterschied, ob wir zwischen Gott achten und Menschen achten. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணணும், ஒரு முதிர்ந்த வயது உள்ளவங்களை கனம் பண்ணணும், யாரை எந்தெந்த ஒரு பெரிய அதிகாரியை நாம கனம் பண்ணணும், இப்படி எல்லாம் கனம் பண்றதா இருந்தாலும் அந்த கனம் வேறு, கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற கனம் வேறு. Es ist ein Unterschied, wie wir hier unter uns Menschen uns gegenseitig achten, aber ein Unterschied, wie wir gegenüber Gott sind. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் செய்த ஒரு பெரிய தவறு கர்த்தரை கனம் பண்ணாமல் போனதுதான். Ein großer Fehler, was die Israeliten gemacht haben, ist, dass sie Gott nicht geachtet haben. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படுறது காரணமே அவங்க தேவனை கனம் பண்ணாமல் போனதுதான். Und das Leid der Israeliten bis heute ist, dass sie Gott nicht geachtet haben. ஏனென்றால் இதனால் தான் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நேரடியாகவே அந்த மக்களிடத்தில் கேட்டார். Genau das hat Gott über den Propheten Malachia gefragt. நீங்கள் 1:6 வாசித்து பார்த்தால், Wenn wir da 1:6 lesen, அங்கே நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று ஆண்டவர் நேரடியாய் கேட்டார். da fragt Gott direkt die Israeliten, wo ist meine Ehre? நல்லா கவனியுங்க. இந்த உலகத்தில் எல்லாரை பார்க்கிறோம், தாய் தகப்பனை பார்க்கிறோம், ஒரு உயர்ந்த அதிகாரை பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்களை பார்க்கிறோம், எல்லாரை பார்க்கிறோம் ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தேவன் தான். Wenn es jemanden Großes gibt auf dieser Welt als alle anderen, dann ist es Gott. ஆகவே அவரை நாம கனம் பண்ணினா நம்முடைய வாழ்வு நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஒரு கனம் பெற்றதா இருக்கும். Wenn wir ihn achten, dann wird unser Leben auf dieser Erde auch geachtet sein. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, Wenn wir nachlesen, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கும் உலகத்தில் பேசப்படுகிறார் என்றால், அல்லது தாவீது என்கின்ற ஒரு மனிதனுடைய பெயர் இன்றைக்கும் உலகத்தில் பேசப்படுகிறது என்றால், அதற்கு காரணம் அவர்கள் தேவனை கனம் பண்ணினதுதான். wenn es einen Grund gibt, warum der Name Abraham oder der Name David bis heute bekannt ist, dann ist es ein Grund, dass sie Gott geachtet haben. இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் யாரென்றே நமக்கு தெரிஞ்சிருக்காது. Sonst wüssten wir heute nicht, wer diese Menschen waren. கர்த்தர் அவர்களை கனம் பண்ணினபடினால தான் இன்றைக்கும் நமக்கு தெரியுது. Weil Gott hat auch diese Menschen geachtet. அதனால தான் இயேசு சொன்னவர், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதா கனம் பண்ணுவாரன். Deswegen, wenn wir Gott dienen, dann achtet Gott uns. இப்ப நானெல்லாம் நல்லா கவனிங்க, ஒரு சாதாரணமா இந்த ஆளெல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷன். Ich war ein einfacher Mann hier in Ahlen. என்ன யாரெண்டுமே இன்னைக்கு ஆண்டவரை நான் அறிந்து இந்த பைபிளை தூக்கலண்டா என்ன யாரெண்டே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. Wenn ich nicht Gott gesucht hätte, hätte mich niemand hier gekannt. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஒரு அளவுக்கு தன்னும் இலங்கை தேசத்துக்குள்ளேயோ மற்ற தேசங்களுக்குள்ளேயோ போனா அந்த பெயரை சொன்னா அவரை தெரிகிற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் தேவன் தான். Der Grund, warum man mich kennt, ist, dass ich Gott geachtet habe.
ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதா கணம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. Weil Gott hat es gesagt, wer mir dient, dem werde ich achten. அதனால தான் நம்மளெல்லாம் ஒரு அளவுக்கு தானே 4 பேருக்கு தெரியுது. Deswegen kennt man uns. ஆகவே நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க தேவனை கணம் பண்ணினா நிச்சயமா ஆண்டவர் உங்களை கணம் பண்ணுவார். Deswegen, wenn ihr nach Gottes Wort Gott achtet, dann wird er euch zurückachten. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்க. ஒரு Beachtet, மனிதன் இந்த உலகத்திலே எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அந்த நிலைக்கு தன்னை கொண்டு போன தேவனை மறக்க கூடாது. egal welche Höhen der Mensch erreicht, er darf nie vergessen, was Gott getan hat. தேவனுடைய உதவியினால் தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்றதையும் மறக்க கூடாது. Man muss immer im Gedanken haben, dass wir das erreicht haben durch Gott. அதனால தான் நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு என்னென்றா, Deswegen denke ich immer nach, ஒரு மரத்துக்கு 2 வேர்கள் முக்கியமானது. dass ein Baum 2 Wurzeln braucht. நீங்க பாத்தீங்கன்னா ஆணி வேர் இருக்கு. Es gibt eine tiefe Wurzel. அதுதான் ஒரு மரத்துக்கு முதலாவது வர்றது. Das ist das Erste, was ein Baum bekommt. பிறகு பாத்தீங்கன்னா பக்க வேர் வரும். Dann gibt es noch Seitenwurzel. இந்த ஆணி வேர் வந்த பிறகுதான் பக்க வேர் வரும். Erst braucht man die Grundwurzel und dann kommen diese Seitenwurzel. பக்க வேரெல்லாம் மரம் சாயாம பிடிச்சு கொள்றதுக்கு. Die seitlichen sind nur dafür da, dass der Baum nicht kippt. ஆனா அந்த ஆணி வேர் தான் மரத்தினுடைய வளர்ச்சிக்கு. Aber die Grundwurzel ist der Bestandteil fürs Wachstum. நல்லா கவனிங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கிருபை செய்து நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிற்பாடு பல மனிதர்கள் பக்க வேற போல நம்முடைய வாழ்க்கையில வரலாம். Es kann sein, dass wenn wir einen gewissen Wachstum erleben, dass viele Menschen seitlich kommen. இதெல்லாம் ஆரம்பத்துல இருக்காது. Das gab es aber vorher nicht. ஆரம்பத்துல இருந்த இந்த வேர் மட்டும்தான். Aber die Grundwurzel, das war die erste Wurzel. ஆனால் நம்ம வளர 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 Aber je mehr wir wachsen, அதுக்கு உதவி செய்த இந்த ஆணி வேர் மறைஞ்சு தான் இருக்கும். ist trotzdem diese Grundwurzel immer verdeckt im அது Leben. வெளியே தெரியாது. Das sieht man nach இந்த draußen பக்க nicht. வேரை கொஞ்சம் தோண்டினாலே தெரியும். Aber die Seitenwurzel, die kann man schon ஆனா ஆணி schnell வேரை finden. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது கீழுக்கு இருக்கு. Aber die Grundwurzel sieht man nicht sofort. ஆகவே அதுதான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வது. Aber genau diese Grundwurzel ist die Kraft für diesen Baum. ஆகவே நல்லா வளர்ந்த பிறகு பக்க வேர் மாதிரி பல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். Es können viele Seitenwurzeln in unserem Leben ஆனா sein. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆணி வேர் என்றது அந்த மரம் மறக்க Aber கூடாது. der Baum darf nicht vergessen, dass für alles diese Grundwurzel der பக்க வேர் மரத்தை Bestandteil பிடிச்சு கொள்ளலாம். ist. பக்க வேர் மரத்தை பிடித்துக் கொள்ளலாம். Die seitlichen Wurzeln können den Baum halten, ஆனா ஆணி வேர் தான் ஜீவனை தர முடியும். aber das Leben kann nur diese Grundwurzel அந்த schenken. ஆணி வேர் அந்த மரம் என்றைக்கு மறக்குதோ Wann dieser Baum die Grundwurzel vergisst, அன்றைக்கு அந்த மரம் பட்டு போகும் என்பதை நீங்கள் மறக்க dann கூடாது. wird dieser Baum verderben. ஹல்லேலூயா. Halleluja. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் நமக்கு உதவி செய்கிறவர் தேவன் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. Deswegen dürft ihr nicht vergessen, dass Gott unsere Hilfe ist. வசதி வாய்ப்புகள் வரும்போது Auch wenn wir ein Wachstum erleben, பல பேர் நம்மளை சுற்றி வருவார்கள். wenn viele Menschen sich uns கஷ்டப்படுற நேரத்துல anfreunden, யாரும் வரமாட்டான். während unserer Armut kommt kein அப்ப வர்றவர் Freundschaft, தேவனா தான் இருப்பாரு. dann kommt nur Gott für uns. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு ஒருபோதும் நாம தேவனை மறக்க கூடாது. Aber genau, wenn es uns gut geht, dürfen wir Gott nicht vergessen. இஸ்ரவேல் மக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அதுதான். Das war ein großer Fehler der Israeliten. தேவன் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த விதம் Wie Gott diese Menschen geführt hat, மிகவும் ஒரு அற்புதமானது. war ein großes Wunder. அந்த இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தும் இந்த மாதிரி ஒரு காலத்துல 20 லட்சம் ஜனங்களை நீங்க ஒரு இடத்துல வைத்து வனாந்திரத்துல வைத்து நடத்துவது என்பது முடியாத காரியம். Auch in heutiger Zeit wäre es nicht möglich, so ein großes Volk in der Wüste zu ஆனால் leiten. கர்த்தர் அன்றைக்கு நடத்தி Aber இருக்கிறார். damals hat Gott das gemacht. இலங்கையில ஒரு 100 பேர் அகதியா வந்திருக்கிறாங்க. In Sri Lanka sind 100 Flüchtlinge 100 angekommen பேர் வந்ததுக்கே என்ன செய்யறது தெரியாம இலங்கை ஓடி திரி. und selbst die Regierung kämpft damit, diese 100 ஆனால் zu versorgen. 20 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்துல கர்த்தர் நடத்தி இருக்கிறார். Aber damals hat Gott so eine große Menschenmenge geleitet. ஆனால் நன்றா கவனியுங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனை அந்த மக்கள் இறுக பிடித்து கொண்டு அவர்தான் எங்களுடைய வாழ்க்கை ஜீவன் என்று உறுதியாய் நின்றிருந்தால் என்றைக்கோ ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிருக்கலாம். Aber sie haben damals Gott nicht vertraut. ஆனால் அந்த ஜனங்கள் அப்படி செய்யவில்லை. Aber die Menschen haben das nicht getan. ஆகவே நல்லா கவனிங்க, இதை குறித்து ஒரு 3 முக்கியமான காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியிலே நான் பேச Wir விரும்புகிறேன். möchten 3 wichtige Sachen uns heute angucken. ஆமென். அதிக நேரத்தை நான் இழுக்க விரும்பல. Wir sparen heute Zeit, ஏனென்றால் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. weil es heute Weihnachtsprogramm gibt. நானே நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சிருக்கிறேன். Wir haben viele Spiele heute vorbereitet. குரு சிரிக்கிறார். ஹalleluya. ஆகவே நான் நிறைய நேரத்தை இழுக்காம
முக்கியமான ஒரு 3 காரியங்களை குறித்து வேகமாக உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தரை கனம் பண்ணுவதென்றால் என்ன? Wir betrachten heute 3 Dinge, wie wir Gott achten können. ஆமென். ehren können. நன்றா கவனியுங்கள். தேவன் வார்த்தையா இருக்கிறார். Gottes Wort, வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. die Bibel sagt, dass das Wort Fleisch und Blut geworden ist und unter uns ist. இயேசுவினுடைய பிறப்பை நாம நினைவு கூர்றோம். Wir gedenken heute an die Geburt Jesu. இயேசு பிறந்தார் என்றால் Wenn Jesus geboren ist, அதுக்கு பின்னால நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். müssen wir beachten, வார்த்தையாய் இருந்த ஒரு தேவன். dass Gott, ஆரம்பத்தில் இஸ்ரவேல் மக்கள் சத்தத்தை மட்டும் கேட்டார். früher haben die Israeliten nur das Wort gehört, ஆனால் அவரை காணவில்லை. aber sie haben ihn nicht காணவும் gesehen. முடியாது. Sie konnten ihn nicht sehen. ஆனால் அந்த வார்த்தை ஒரு மாமிசமாகி சாதாரண ஒரு மனுஷனாய் வெளிப்பட்ட போது Aber das Wort wurde Mensch இயேசுவாக அவரை நாம் கண்டோம். und wir konnten ihn als Jesus sehen. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனியுங்க. தேவனை கனம் பண்றதுண்டா என்ன? Was ist Gott achten? அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவது. Sein Wort achten. உதாரணமா நீங்க சொல்றத ஒருத்தர் கேட்கல. Jemand hört nicht auf உங்களோட das, was ihr வார்த்தையை sagt. மதிக்கிறதும் இல்ல. Jemand achtet euch nicht. உங்களோட வார்த்தையை ஒருத்தர் மதிக்கலன்னா உங்களும் மதிக்கலன்னு தானே அர்த்தம். Wenn jemand euer Wort nicht achtet, das bedeutet, dass er euch nicht achtet. அல்லேலூயா. நீங்க சொல்றத ஒருத்தர் கேட்கிறார் இல்ல, நீங்க உங்களோட வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறார் இல்ல, அவர் ஒரு தான் தோன்றி தனமா நடக்கிறாருன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் என்ன கணம் பண்றாருன்னு நினைப்பீங்க? இல்ல, உங்களோட வார்த்தையை கணம் பண்ணுவது தான் உங்களை கணம் பண்ணுவது. Wenn jemand euch achtet, dann sieht man das daran, dass er zum Beispiel auf euer Wort hört. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்க கணம் பண்ணினால், Also wenn ihr Gottes Wort achtet, தேவ வார்த்தையை மதித்து நடந்தால், wenn ihr sein Wort achtet, அதுதான் தேவனை கணம் பண்ணுவதின் அடையாளம். das ist ein Zeichen, dass ihr Gottes Wort achtet. உதாரணமாக 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthäus 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 4, Vers 3. சீக்கிரமா வாசிங்க, நேரம் போறபடியா. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நல்லா கவனியுங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரமாக வார்த்தையை கனம் பண்ணுகிறார் என்பதை பாருங்க. Wir wollen heute schauen, wie Jesus das Wort geachtet hat. வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்க. Wie viel Wichtigkeit er dem Wort நம்முடைய gegeben hat. வாழ்க்கையிலும் இதே போன்ற முக்கியத்துவத்தை பிசாசுக்கு முன்னால நாம கொடுத்தால், Genau so sollten wir in unserem Leben, நாமும் தேவனுடைய குமாரன் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவோம். பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தது போல இயேசுவின் வலது பார்சத்தில் நாமும் ஒரு நாள் உட்கார்வோம். wenn wir uns so verhalten, werden wir auch eines Tages neben Gott stehen können. நன்றாக கவனியுங்கள். அவர் 40 நாள் ஒன்றும் புசிக்கவில்லை. Er hat 40 Tage lang nichts gegessen. சாதாரணமா ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலே ஒரு நாள் தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, காலையில இருந்து ஒரு மத்தியானம் 2 மணி வரைக்கும் பாஸ்டிங் பிரேயர் என்று சொன்னாலே, Sogar wenn wir nur einen halben Tag nichts essen, வீட்டை போய் என்ன சாப்பிடுறதுன்னு தான் நமக்கு யோசனையா இருக்கு. denken wir daran, was können wir heute Abend essen. ஆனா 40 நாள் அவர் சாப்பிடல. Aber er hat 40 Tage gefastet. இப்ப நீங்க பாருங்க, இப்ப 2 நாள் லீவு வரப்போ தொடர்ந்து Es kommen 2 Feiertage bald. யோசிச்சு பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம்? Was denken wir alle? இந்த 2 நாள்ல நல்லா சமைச்சு Dass wir in diesen 2 Tagen gut Sabrón. kochen müssen und essen müssen. நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கு முன்னே நான் ஒன்றுமே சாப்பிடலன்ற மாதிரி இந்த 2 நாள்ல தான் நான் சாப்பாடே இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். Als wären nur diese 2 Tage die Tage zum Essen im ஆனா Jahr. நீங்க நல்லா கவனிங்க, 40 நாள் அவர் ஒன்றும் சாப்பிடல. Aber er hat 40 Tage gefastet. திடீரென்று நல்லா கவனிங்க, வார்த்தையை மறுதலிக்கத்தக்கதாக பிசாசு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடும். அதாவது நீ நினைத்தா கல்லுகளை அப்பங்களாக மாற்ற முடியும். கல்லுகளை அப்பங்களா மாற்றுங்கன்னா அதோட அர்த்தம் நீ மாற்றி சாப்பிடும். Und genau in dieser Zeit versucht der Teufel, ihn dazu zu führen, sich selbst Essen zu machen aus Steinen. அதை நீர் வேகமாக செய்ய வேண்டும். Dass er es schnell machen soll. கொஞ்சம் தாமதித்தாலும் ஒருவேளை மயக்கப்படைந்து உங்களோட உயிருக்கே வரலாம் Nicht, dass du uns noch umkippst. என்று சொல்லி நல்லா கவனிங்க, இயேசுவினிடத்துல சொன்னபோது, Als er das Jesus gesagt hat, இப்போ யாராவது உங்களோட வாழ்க்கையில இனியிலண்டு பசி, அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து படிச்சு கொண்டிருப்பீங்களா? also wir würden wohl nicht, wenn wir großen Hunger haben, die Bibel lesen. இல்ல நான் பைபிளை படிக்கிறதுனால நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல இருப்பேன்னு சொல்லுவீங்களா? Wir würden ja nicht sagen, dass die Bibel ausreichen wird. முறுக்கையும் ரோலையும் வச்சுட்டு தானே உட்கார்ந்து இருக்கோம். Wir würden unsere Lieblingsspeisen halten. நல்லா கவனிங்க. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு என்ன சொன்னாரன்னா, Aber was Jesus gesagt இந்த hat, கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடுமெண்டா அர்த்தம் நீ சாப்பிடாட்டி இப்போ கொஞ்சத்திலே மயங்கி செத்து போயிருவீர் என்று பிசாசு சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? மனிதன் பிழைப்பது
அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. Jesus hat gesagt, der Mensch lebt nicht allein vom Brot. விளங்குதா? மனிதன் பிழைக்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்பத்தினால பிழைக்க முடியும், ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பூட்டும் என்று நம்புகிறது தவறு. Nur der Gedanke, dass wir allein durch das Brot அவர் überleben என்ன können, சொன்னார்னா, das reicht nicht. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். Wir leben vom Wort. அப்படி என்றால் நன்றா கவனியுங்கள், அங்கே இயேசு வார்த்தையை கனம் பண்ணுகிறார். In diesem Moment achtet Gott das Wort. நன்றா கவனியுங்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை பிழைக்க வைக்குமா? Tut Gottes Wort uns wirklich zum Leben erwecken? பிழைக்க வைக்குமா? Kann es das? பிழைக்க வைக்குமா? ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. Zeig mir ein Beispiel. லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தை 4 நாளா மரிச்சு 4 நாளா போனவனையே பிழைக்க வைக்கும் என்றா, உயிரோடு இருக்கிற என்ன அந்த வார்த்தை பிழைக்க வைக்காதா? Wenn das Wort so lebendig ist, dass es sogar Lazarus von den Toten geholt hat, kann es uns Lebendige nicht helfen? ஹல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காலத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Wer das Wort Gottes liebt, der hat Frieden. நான் இலங்கையில் ஒரு சேர்ச்சுக்கு போயிருந்தேன். Ich war in Sri Lanka in einer Gemeinde. அங்க யாருமே பைபிள் கொண்டறல. Da hatte keiner eine Bibel mitgebracht. கொணந்தாங்க. கொணந்தவன் என்ன, நான் பார்த்தேன் கணபெற்ற கையில பைபிளை காணோம். Es hatten viele keine Bibel dabei. அப்ப நான் பார்த்துட்டு யாரும் பைபிள் கொணந்தாக்கள் கையை வைத்துங்கன்னா 2-3 கை தான் உயருது. Und nur 2-3 Leute haben die Hand gehoben. மிச்ச யாருமே பைபிள் Die கொண்டறல. anderen hatten keine Bibel dabei. ஏன் பைபிள் கொண்டறல? Warum nicht? ஏன் பைபிள் கொண்டறல? Warum hatten sie keine Bibel dabei? நான் கேட்டேன், ஏன் கொண்டறலன்னு கேட்டேன். Ich fragte sie. அதுக்கு நிறைய பேர் சொன்ன காரணம், Viele வீட்டுல sagten, மறந்துட்டேன், ich hab's zu Hause வீட்டுல vergessen. மறந்துட்டேன். ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் மறதி வந்திருக்கு. Also in einem Augenblick hatte jeder das vergessen am selben ஒரு Tag. ஆளுக்கு மறதி வந்திருந்தா வேறு, ஆனா கணவேருக்கு ஒரே நேரத்தில் மறதி வருதுண்டா, இதுதான் அந்த சபையினுடைய நிலை. Viele hatten die Bibel an dem Tag vergessen. Das war die கத்தரை Situation. தேர்றதில்ல, வேதத்தை நம்புறதில்ல, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாமிசத்தை புயபலமாக மாற்றி. நன்றா கவனியுங்கள், இலங்கை தேசத்தில் எப்படி இந்த சபையை மாத்தி வச்சிருக்கன்னா, எல்லாருக்கும் 5000 ரூபாய் சாப்பாடு கொடுக்குற ஒரு ரேஷன் கடையா மாத்தி வை. Heute ist leider viele Gemeinden in Sri Lanka so als Auffangstation. பார்த்தாலே எனக்கு வேதனையா இருந்துச்சு. Es war traurig, das zu sehen. வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை போதிச்ச ஒரு தேவனை ஆராதிக்கிற நான், அவருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்தால் என்னை அவர் போஷிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லாதவனாய், இன்றைக்கு சாதாரணமா கொடுக்குற அந்த பேக்கை தூக்கிட்டு போகணுன்றதுக்காக ஜனங்கள் பைபிளை விட்டுட்டு வந்து. Viele dort kommen nur, um die Sachen aus der Gemeinde எல்லாரும் கையிலும் mitzunehmen. பேக்கு தான் இருக்கே தவிர பைபிளை காணோம். Niemand hatte eine Bibel dabei. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க ஐயா. அல்லேலூயா! நான் சொல்ல நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். Aber wir leben durch das Wort உங்களோட Gottes. வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மறுதலிக்கலண்டா, தேவன் நிச்சயமா உங்களை போஷிப்பார். Wenn wir Gottes Wort achten, dann wird Gott uns versorgen. விளங்குதா? பைபிளை படிக்கணும். Wir müssen die Bibel விளங்குதா? lesen. கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்லுது. Viele sagen, dass sie keine Zeit haben. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. Für alles haben wir Zeit. பொய் சனம் பொய் சொல்லுது. Menschen காரணம் lügen. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. Wir haben Zeit für alles, ஆனா பைபிள் படிக்க மட்டும் என்ன இல்ல. nur aber nicht um das Wort zu lesen. ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். Gott sagt, wer mich achtet, den achte ich. அல்லேலூயா! கர்த்தர் சொன்னவர், இந்த ஆலயத்துக்கு ஒருத்தனும் வெறுங்கையோட வரக்கூடாது. Gott hat gesagt, man darf nicht mit leeren Händen kommen. தனியா காணிக்கையை மட்டும் அல்ல, பைபிளையும் கொண்டு வரணும் Das ஐயா. heißt auch, dass wir die நல்லா Bibel கவனிங்க. mitbringen sollen. வேதத்தை நீ சுமந்தா Wenn du die Bibel trägst, அந்த வார்த்தை உன்னை சுமக்கும். wird das Wort dich tragen. அல்லேலூயா! கர்த்தர் உன்னை சுமப்பாரு. அதனால் ஒருபோதும் அந்த பைபிள் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆகவே நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். தனிய சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா நிறைய சில பிள்ளைகள் பாருங்க, நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஒரு பிள்ளைய மந்த புத்தியாகும். Wenn man einem Kleinkind nur Essen oder zu viel Essen gibt, das denkt nur daran.
நிறைய சாப்பிட்ற புள்ள படிக்கிறது கஷ்டம். நீங்க பாருங்க, dann fällt es ihm schwer auch zu lernen, ஏன்னா மூளையெல்லாம் கொழுப்பேறி கடைசி மட்டும் வந்து படிக்காது. weil das Gehirn dann mit zu vielen Werten gefüllt ist. அதனால தான் இயேசு என்ன சொன்னவர் என்றால், Deswegen hat Gott உங்கள் gesagt, இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைனாலும் பாரம் அடையாத. deswegen hat Gott gesagt, wir sollen nicht gefräßig sein. விடிஞ்சா பொழுதுபட்டா சாப்பாடு 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 அப்படியே நீங்க நினைக்க கூடாது. Wir sollen nicht nur daran denken. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் பார்த்து நல்ல உடம்பா இருப்பாங்க. Es gibt Leute, die kräftig sind. கேட்டா ஏன் உங்களோட உடம்பு, அவங்க கள்ளத்தீன் சாப்பிடுறவங்க அப்படி சொல்லுவாங்க. Dann sagt man, sie essen immer im அது என்ன Geheimen. கள்ளத்தீன்? Was bedeutet das? எந்த நேரமும் பாய்க்குள்ள போட்டுக்கொண்டே Weißt du, jederzeit was in குறிச்சு கொண்டே Essen இருக்குது. tun, ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது செய்யணும் அப்படியே. weil das deren Gedanke ist. நல்லா கவனிங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது உங்களை பிழைப்பூட்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மற்ற இரண்டாவதாக 5:5 வாசிங்க. பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. நல்லா கவனிங்க, வார்த்தையை நீங்க கனம் பண்ணாமல் போவதற்கு பிசாசு செய்யற தந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். Was ich gerade aufzeige ist, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னுவான். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. அதே மாவை நீங்க அப்படியும் செய்யுங்க, இப்படி செய்யுங்க, புட்டா செய்யுங்க, ரொட்டி அதே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு கொண்டே இருங்க. ich zeige euch gerade, welche Möglichkeiten der Teufel ausnutzt, uns vom Wort fernzuhalten. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, Zweiter Punkt. வாசிங்க. தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதங்களில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். ஆமென். நல்லா கவனி. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். அப்படின்றால் நல்லா கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறது. Gott tut heute noch Wunder. ஆனால் அந்த அற்புதத்தை நான் சோதித்து பார்க்க கூடாது. Aber wir dürfen das nicht herausfordern. ஆமென். தடக்கி விழுந்தா என்ன தூக்குறவர்? Wir sollen das nicht zur Probe stellen. அதுக்காக நான் வேணும் என்று விழக்கூடாது. Aber das heißt nicht, dass wir dann mit Absicht da reinfallen நீங்க sollen. பாருங்க, மற்ற தெய்வங்களுக்கும் வழிபடுற மக்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. Was ist der Unterschied zwischen unserem Gott und dem anderen? நீங்க இலங்கையில பாத்தீங்கன்னா, ஒரு காவடி எடுத்துட்டு தொங்கினா, Es gibt verschiedene Rituale, அல்லது ஒரு நெருப்புக்கு மேல நடந்தா, zum Beispiel über das Feuer laufen. இப்படி எல்லாம் எங்களை வருத்தினால் தான் அந்த கடவுள் தங்களை ஆசீர்வதிக்கும் என்று அவங்க Viele நம்புறாங்க. denken, wenn wir uns dem Leid übergeben, dann wird Gott uns beachten. நான் மேல இருந்து கீழே குதிச்சு என்ற கால கையெல்லாம் உடைச்சா தான் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். Das bedeutet, viele Religionen glauben das, dass wir uns quälen müssen, damit Gott uns beachtet. நான் வேதனைப்படக்கூடாதுன்றதான் அவர் வேதனைப்பட்டார். Aber bei uns ist es so, dass Gott das Leid ertragen hat, damit wir nicht leiden müssen. ஆகவே நல்லா கவனியுங்க. So beachtet. ஒரு உதாரணத்து பாருங்க, இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து சமாதானத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்க. Also heute sitzt ihr alle hier in Ruhe. நீங்க நினைக்கிறீங்களா போன கிழமையெல்லாம் நான் போன இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம எனக்கு இருந்தது? Denkt ihr, letzte Woche war eine sorgenfreie Woche? உதாரணத்துக்கு நான் அங்க இருந்து ஃப்ளைட்ல வந்தேன். Ich bin letzte Woche von Sri Lanka gekommen. அந்த ஃப்ளைட் ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து இறங்கிட்டேன்னு நான் நினைக்க கூடாது. Ich darf nicht denken, dass das அது எந்தெந்த கேபிள் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சோ, wer weiß, was für Probleme es gab. யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல பெரிய காத்து வர இருந்துச்சோ. Wir wissen nicht, vor was Gott uns bewahrt hat, vor அப்படி starken Winden. மறைவான எவ்வளவோ தீமைகளுக்கெல்லாம் விலக்கி என் தேவன் என்னை காக்கிறபடினால தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். Gott hat uns vor so vielen Unbekanntem bewahrt, was wir nicht wussten. அப்ப தேவன் நிச்சயமா என்ன பாதுகாப்பார். Gott hat uns letzte Woche beschützt. ஆனா அதுக்காக நான் தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. Aber das bedeutet nicht, dass wir Gott auf die Probe stellen sollen. அல்லேலூயா. நான் இப்படி செய்தா அவர் எனக்கு இப்படி செய்வாரான்னு நான் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இது அங்கதான் நான் இப்படி செஞ்சா அந்த கடவுள் எனக்கு இப்படி செய்ய மாட்டாது, அங்க இங்க இல்லை. இங்க நான் செய்யாட்டியும் அவர் எனக்கு செய்வார். Gott sorgt sich auch um uns, auch wenn wir nicht selbst uns dem Leid übergeben. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது தேவனை பரீட்சை பார்ப்பது, தேவனை மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில மறுதலிக்க செய்வது, தேவனுடைய வசனத்தை என்ன செய்யறது? மறுதலிக்க செய்வது. எப்பொழுதுமே தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்றதை நான் ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி மறந்தால் அது பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம். Wir dürfen nie vergessen, dass Gott uns jederzeit bewahrt. Also wir dürfen das nicht auf die Probe stellen. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார்? Wie viele Leute von euch sagen, dass Gott uns schützt? அல்லேலூயா. மூன்றாவதாக Das dritter Punkt. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 8ல இருந்து 10 வரை வாசிங்க சீக்கிரமா.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் உமக்கு தருவேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீர் என்ன கும்பிடணும். Ich gebe dir alles, aber du musst mich anbeten, sagt der Teufel in dieser Bibelstelle. நல்லா கவனிங்க, ஒரு இயேசு இப்படி சொன்னார், நரிக்கு குழி இருக்கு, பறவைக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. Jesus hat gesagt, es gibt sogar für den Fuchs einen Bau, aber der Menschensohn hat keinen Platz zum Schlafen. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்றதுக்கு இந்த உலகத்துல நமக்கு வசதியா இருக்கிறதுக்கு சில காரியங்கள் தேவை. Wir brauchen gewisse Sachen, um hier auf dieser Erde gut zu leben. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வந்த அந்த வருமானம் பிசாசுனுடைய காலில் விழுந்து நாம வேடினதா இருக்கக்கூடாது. Aber diese Geschenke der Welt dürfen wir nicht bekommen haben, dadurch, dass wir dem Teufel Gutes tun. கஷ்டம் என்று ஓட்டு இலங்கையில கசிப்பு வடிச்சாலும் காசு வரும். Man kann auch durch illegale Geschäfte Geld machen. ஆனா அதுக்காக நான் என்ன செய்யக்கூடாது. Aber das bedeutet nicht, dass wir das machen sollen. இது பிசாசை ஆராதிப்பதற்கு சமம். Das ist das Gleiche, als würden wir den Teufel anbeten. பிழையான வழியில பணத்தை சம்பாதிக்க வலிக்கிட்டார். Wenn wir über falschen Weg Geld verdienen. இது பிசாசின் காலில் விழுறதுக்கு சமம். Das ist das Gleiche, als würden wir den Teufel anbeten. ஏண்டால் நல்லா கவனிங்க, நான் ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல எல்லாத்தையும் உனக்கு தருவன் நீ என்ன ஆராதி என்று கர்த்தர் எங்குமே சொல்லல. Gott hat in keiner Bibelstelle gesagt, dass wir alles bekommen, wenn wir ihn suchen. ஏண்டால் ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும்ன்றத விரும்பி கொடுப்பாரு. Ein Vater gibt das, was er dem Kind geben möchte. ஆனால் பிசாசு அப்படி அல்ல. Aber der Teufel ist nicht so. நல்லா கவனிங்கள், அமெரிக்காவில் எல்லாம் பெரிய ஜனாதிபதிகள் கூட பிசாசோடு கூட ஒப்பந்தம் செஞ்சு தான் அவர்கள் சில பதவிகளுக்கே வர்றார். Viele opfern dem Teufel, damit sie in gewisse Machtpositionen kommen. ஆமென். என்ற ஒரு கண்டிஷனோட தான் கொடுக்கும், இத்தனை வயசுல உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லி தான் அது அவங்களோட பேர் அவங்களோட ஆத்துமாவை எழுதி கொடுக்குற இந்த அப்படி உனக்கு. Viele verschreiben ihre Seele dem Teufel. அதனால ஆண்டவரை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அல்ல. Aber Gott ist nicht so. நமக்கு வேண்டியதை அவர் தருவார். Gibt das, was wir brauchen. எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். Er weiß, was wir brauchen in welchem Zeitpunkt. அவருடைய சமூகத்தில் நான் பொறுமையா காத்திருந்தா அவர் தர்ற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வேதனையை கூட்டாது. Wenn wir auf ihn geduldig warten, இடையில அவசரப்பட்டு dürfen uns nicht பாத்தீங்கன்னா 10 வருஷம் அவங்க பொறுமையா இருந்தாங்க. Zum Beispiel, die haben jetzt 10 Jahre gewartet. இன்றைக்கு அவங்களுக்கு அது விசா கர்த்தர் Wir கொடுத்தார். haben heute diese Woche das Visum bekommen. அல்லேலூயா. அவங்க வந்து முதலா அந்த பழைய சேர்ச்சில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு சொன்ன ஒரு வசனம், நீ கண்மலையை பார்த்து பேசு, உனக்கு நிச்சயமா தண்ணி வரும்னு சொன்னது. Gott hat கடைசி மட்டும் அவங்களோட வாழ்க்கையில வந்த அதிகாரி எல்லாமே ஒரு கண்மலை மாதிரி கடின இதயம் உள்ளவன் தான் இருந்தான். vor 10 Jahren hat Gott gesprochen, dass er ihnen helfen wird. கடைசியில கூட கூப்பிட்டு வச்சு தரமாட்டேன்னு தான் சொல்லிக்கணும். Aber die Behörden haben Probleme gemacht. ஆனால் இன்றைக்கு கொடுத்தான். Aber letzte Woche ஆண்டவர் சொன்னார், கண்மலை உனக்கு நிச்சயமா தண்ணியே தரும். Das, was Gott gesagt hat, நீ im கண்மலையை Gebet, பார்த்து das ist பேசு. passiert. அல்லேலூயா. அப்ப தேவன் ஏற்ற வேளையில ஏற்றதை நமக்கு தருவார். அதனால நானா அவசரப்பட்டு பிசாசின் காலில் விழுந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு போகக்கூடாது. பொறுமையா இருந்தா தேவன் செய்வார். Gott wird alles zur rechten Zeit geben und wir brauchen uns nicht dem Teufel unterwerfen. ஆமென். திடீர் பணக்காரனா ஆகிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. Wir dürfen nicht das Verlangen haben, schnell reich zu werden. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையில இருந்தாலும் அப்படி நான் வாழ்றதுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் உண்ட தந்தா நல்லது, தராட்டியும் பரவாயில்ல, அவர்தான் என்னுடைய ஆண்டவர். Paulus sagt, er ist immer Gott, egal ob er mir gibt oder nicht. அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிங்க, இது கூட பிழையான வழியில போய் பணங்களை சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்றது கூட சாத்தானின் காலில் விழுவதற்கு சமானம். Auf unrechtem Weg Geld zu verdienen, zu versuchen, das ist das Gleiche, wie wir in dieser Bibelstelle sehen, dass wir vom Teufel, dass der Teufel bittet. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறுதலிக்கிறதின் அடையாளம். Das ist das Gleiche, als würden wir Gottes Wort verachten. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், என்ன கணம் பண்றவங்கள நான் கணம் பண்ணுவேன். Deswegen sagt Gott, wer mich achtet, den achte ich. அப்ப தேவனை கணம் பண்றதுன்னா என்ன? Was bedeutet das? நல்லா கவனிங்க, உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம். Wir können Sorgen haben, அப்போ கூட நீங்க ஆண்டவரோட வசனத்தை விடக்கூடாது. dürfen nicht sein Wort நல்லா vergessen. கவனிங்க, Trotzdem. இயேசு என்ன சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். என்றைக்கும் கனத்துக்குரியவர் தேவன் தான் என்றத நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம மறக்க கூடாது. Egal in welcher Not wir leben, wir dürfen nicht vergessen, dass alle Ehre Gott gehört. ஆமென்.
நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு அவர் அப்பா அப்பா தான். Egal, auch wenn wir leiden, er ist trotzdem unser Vater. நான் கஷ்டப்படுறதுக்கு எங்க அப்பா எனக்கு அப்பா இல்லாம ஆயிடுவாரா? Nur weil ich Leid habe, heißt das ja nicht, dass er dann nicht mein Vater ist. ஹalleluya. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்க கனம் பண்ணினா, கர்த்தர் சொல்ற வசனத்தை கேட்டு ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு பயந்து நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன். Gott sagt, wer nach meinem Wort sucht, nach dem werde ich schauen. சில நேரத்தில் தேவன் தான் இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த ஆலோசனைகளை சொல்றது. Gott gibt uns Weisheit. நாம சில நேரத்தில் அதை கேட்கறது இல்லை. Aber wir hören oft nicht. ஏண்டா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு நடத்துறது லேசி, வளர்ந்த பிறகு நடத்துறது. Es ist einfach, kleine Kinder zu führen als ältere. என்ற சின்ன பிள்ளையே நடத்துறது லேசன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது என்ன நினைக்கும்? நான் அப்பா அம்மாவை தங்கி தான் வாழணும்னு நினைக்கும். Weil ein kleines Kind zu führen ist einfach, weil es abhängig ist von den Eltern. ஆகவே சொன்னா உடனே கேட்கும். Deswegen hören die auch schnell. ஆனா வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு அப்படி இல்லை. Aber erwachsene Kinder hören nicht so. எனக்கே ஒரு 2000 3000 வருதுன்றா அதுக்கு வந்துடும். Weil die denken selbst, dass sie selbst verdienen und das அதுக்கு nicht பிறகு சொன்னா கேட்கறது schwer nach dieser Zeit ஆனால் Kinder அந்த zu ஒரு erziehen. நிலையிலும் சின்ன புள்ள மாதிரி இருக்கிற பிள்ளை பாக்கியவான். Aber jede Person, die so trotzdem auf Gott vertraut, der ist selig. அந்த புள்ள தான் நல்லா இருக்கும். Dieses Kind wird gut leben. அல்லேலூயா. ஆமென். சரி, அதனால உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னபடி நீங்க அவரை கனம் பண்ணுங்க. Deswegen, wie Gott gesagt hat, நிச்சயமா அவர் உங்களை கனம் பண்ணுவார். achtet sein Wort und er wird euch achten. என்னுடைய வாழ்க்கையில நான் உண்ட சொல்லட்டா, Aus meinem Leben, என்னட்ட வந்து ஆண்டவர் பர்சனலா சொன்ன ஒரு விஷயம், das was Gott mir gesagt hat, அவர் என்னட்ட கேட்டவர், er hat mich gefragt. அதைத்தான் நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கிறேன். Das ist das, was ich auch meinen Kindern என்ன sage. தெரியுமா கேட்ட, உண்ட பிள்ளைகள் இயேசுவில் அன்பா இருக்கா? Er hat gefragt, sind deine Kinder, lieben die mich? இதை நேரடியா வந்து இயேசுவே என்னட்ட கேட்டது, அவருடைய தூதர்கள் அனுப்பி கேட்ட, உண்ட பிள்ளைகள் இயேசுவில் அன்பா இருக்கா? Das hat Gott mich gefragt durch seinen Engel. அப்ப நாம மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அன்பா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. Er will nicht nur, dass wir ihn lieben, sondern auch unsere Kinder. இதை நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கேன். Das ist das, was ich immer meinen Kindern sage. நான் என்ன சொல்றதுன்னா, நான் போயிருவேன். Das, was ich sage, ist, wenn ich nicht mehr bin, நாம இன்றைக்குமே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கலாது. wir können nicht immer der Schutz unserer Kinder sein. ஆனா நான் சொன்ன இயேசுவை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க தப்புவீங்க. Aber wenn du dem Jesus vertraust, dem ich dir gesagt habe, dann wirst du überleben. சாலமோனுக்கு தாவீது சொன்னார். Das war das Gleiche, was auch என் David zu குமாரனாகிய Salomon gesagt hat. சாலமோனே, பிதாவின் தேவனை விட்டுறாத. David hat zu Salomo gesagt, lass Gott நீ nicht அவரை los. பிடிச்சியன்னா Wenn du நீ ihn நல்லா hältst, இருப்ப. dann wird es dir நீ gut அவரை gehen. விட்டா இன்றைக்கு முன்ன கை விட்டுருவாருன்னு. Wenn du aber ihn loslässt, dann wird er dich auch verlassen. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நாம உருக பிடிச்சு கொண்டு அவரையே நம்பி வாழ்ந்தா என்னாலும் நமக்கு அவர் துணையா இருப்பார். Wenn wir ihn festhalten und ihm vertrauen, dann wird er uns beistehen. ஆமென். சரி, நாம ஜெபம் செய்வோம் நேரம் போறபடியால. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். என்றால் ஆண்டவரை நாம இருக்க பிடிச்சு கொண்டா, அவரையே நாம நம்பி இருந்தா, எந்த நிலையில நாம இருந்தாலும் அவரை மறவாம வாழ்ந்தா, அவரால் தான் நான் வாழ்றேன்னு எண்ணினா, ஆணி வேற அவர் இருக்கிறார், அதனால தான் இந்த மரம் நிக்குதுன்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்லா இருக்கு. ஆமென். பக்க வேர் நாள் வந்துட்டு இனி என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைச்சா ஆணி வேர் போயிரும், மரம் பற்றும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனே, எங்கள் வாழ்விலே நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்கள் வாழ்வில் என்ன நன்மைகள் நடந்தாலும் அதற்கு பின்னால நின்று கிரியை செய்தவர் நீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் பலத்தினாலோ ஞானத்தினாலோ இந்த உலகத்திலே வாழவில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நடக்கிற எல்லா நன்மைகளையும் எங்கள் கண்களால் நாம் காண்றதற்கு முன்பாகவே நீர் அவைகளை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லுகிறோம். தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டு இதுவரை காலமும் எங்களை சுமந்து வந்து இவ்வளவு தூரமாய் சமாதானத்தோடு நடத்தின உம்முடைய அன்பு கரங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பு கரம் எங்களை சுமக்கிறபடினாலதான் நாங்கள் சுகபலத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறோம். அப்பா இயேசுவே, ஆணி பாய்ந்த அந்த அன்பு கரங்களை, நீர் செய்த நன்மைகளை ஒருபோதும் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் மறவாமல் இருதய பலகையிலே அதை எழுதி எப்பொழுதும் பார்த்து உம்முடைய நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி உமக்காகவே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒருபோதும் உம்மை மறந்துடாமல் வாழ உதவி செய்யும். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும்
ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உமக்கென்று ஆண்டவரே அவர்கள் வாழ தேவன் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, தொடர்ந்தும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து அற்புதமாக அதிசயமாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.